நண்பர்களுக்கு வணக்கம். ரீசெண்டா பெங்களூர்ல இருந்து சென்னை வர்றதுக்காக நம்ம ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எஸ்சிடிசில டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். நான் டிராவல் பண்ணது ஒரு சனிக்கிழமை, வெள்ளி சனி ஞாயிறு வந்துருச்சு அப்படின்னா ஆம்னி பஸ்ஸில் கையில் பிடிக்க முடியாது, ட்ரெயினில் டிக்கெட்டும் புக் பண்ண முடியாது. அன்பிளான்டு டிராவல் அப்படின்றதுனால நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸை தான் சூஸ் பண்ணி ஆகணும். பஸ்ஸும் அடிக்கடி இப்போ பெங்களூர்லேருந்து சென்னை வரதுக்கு இருக்கு. அப்பர் 7 பர்த் எஸ்சிடிசி பஸ்ஸில் இருக்கிற ஒரு சில குறைகளை தவிர்த்து பெட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சார்ஜில் ஒர்க் ஆச்சு. பவர் பேங்கை சார்ஜ் போட்டுட்டு ஃபேன் ஓடுதான் செக் பண்ணோம். ஃபேன் ஓடலை. ஃபேனை கொண்டு லக்கேஜ் வைக்கிற இடத்துக்கு மேலே மாட்டி வச்சிருக்காங்க. லக்கேஜ் வைக்க முடியல. லக்கேஜை காலுக்குள்ள வச்சுட்டு அடுத்த 2 நிமிஷத்துல கண்டக்டர் வந்து டிக்கெட்டை கொடுத்துட்டாரு. பெங்களூர் சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சென்னை வர்றதுக்கு 625 ரூபா. டின்னருக்கு 2 வாழைப்பழம், ஒரு எக் பப்ஸ் வாங்கியிருந்தோம். சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். பஸ் சிட்டியை தாண்டுற வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. எந்தவித பஞ்சாயத்துமே இல்லை. டிரைவர் லைட் ஆஃப் பண்ணாரு. அடுத்த 2வது நிமிஷத்துலேருந்து காலில் ஏதோ குடுகுடுன்னு ஓடுது. 2 கால்லையும் அங்கங்கே குடுகுடுன்னு ஓடுற மாதிரி ஒரு ஃபீல். என்னடா டார்ச் லைட் எடுத்து ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அலையா விருந்தாளி கரப்பாம்பூச்சி குடும்பமாக இருக்கிறாங்க. முதல்ல ஒரு 2 பேர் கண்ணில் தென்பட்டாங்க. அடிச்சு அப்படியே வெளியே தூக்கி போட்டுட்டு படுத்து தூங்கலான்னு பார்த்தா லயனா ஒவ்வொருத்தனா இறங்கி வந்துகிட்டே இருக்காங்க. எங்கேருந்து வராங்கன்னு தெரியல. எத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்ம பர்த்தில் மட்டும் தான் இருக்கிறாங்களா இல்லை பக்கத்து பர்த்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்காங்களான்னு ஒன்றும் பிடிபடலை. அந்த அளவுக்கு சிறப்பான தரமான மெயின்டெனன்ஸ் எஸ்சிடிசி பஸ்ஸில். நைட்டு ஃபுல்லாக முழிச்சு உட்காந்து கரப்பாம்பூச்சி அடித்து வெளியில் போட்டுக்கிட்டே இருக்கதான் எங்களுக்கு வேலையாங்க. வாங்குற காசு கொஞ்சமாக தான் மெயின்டைன் பண்ணலாம்ல. ஏதாவது குழந்தைகள் கிடைச்சா என்ன ஆகும்? யாருக்காவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கமெண்ட்ல சொல்லுங்கள்.